தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கீழ் கட்டப்பட்ட மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர். புதிய நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கீட்டிற்கான ஒப்பந்த ஆணைகளையும் வழங்கினார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம். நாளை திறந்து வைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். முதன்முறையாக விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் சோதனையை மேற்கொள்கிறது இஸ்ரோ. பேரனுக்கு பாமகவில் பதவி வழங்குவதில் ராமதாஸ் உறுதி காட்டுவதாக தகவல். அன்புமணி திட்டவட்டமாக எதிர்ப்பதால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. முகுந்தன் நியமனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அன்புமணி மறுப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 16 பேர் கொண்ட பெண்கள் நலக்குழு அமைப்பு. பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பை அதிகரிக்க கூடுதலாக 40 காவலர்களை நியமிக்க முடிவு. தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை அழகை ரசித்தும் அருவிகளில் குளித்தும் உற்சாகம். புதுச்சேரி மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் திருட்டு தொழில் செய்வதற்காக மாதம் 15,000 ஊதியம் கொடுத்து ஆட்களை எடுத்த கும்பல். படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களை குறிவைத்து செயல்பட்ட கும்பல் கைது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா சாதனை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரே டெஸ்ட் தொடரில் 29 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். கள ஆய்வு மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலவிட்டான் பகுதியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார். 63,000 சதுர அடி பரப்பளவில் தரைதளம் மற்றும் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள இந்த மினி டைடல் பூங்காவில் வாகனம் நிறுத்தும் இடம், பல்வகை உணவு கூடம், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம், தடையற்ற மின்சார வசதி மற்றும் பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இங்கு செயல்படுத்தப்பட உள்ள புதிய நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கீடு ஒப்பந்த ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மினி டைடல் பூங்காவில் உள்ள வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விளக்க காட்சியினை இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. ஏற்கனவே விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம் ஆகிய இடங்களில் மினி டைடல் பூங்கா திறக்கப்பட்டுள்ள நிலையில் 4வதாக தென் மாவட்டங்களில் முதன்முறையாக தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். இங்கே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த மக்களை பாதுகாத்தார்கள். பேரிடர் காலம் முடிந்த 2 மாதங்களில் வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்து மிகப்பெரிய தொழில் புரட்சியை உருவாக்கியவர் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள். அப்போ அந்த வின்ஃபாஸ்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது அறிவிப்பாங்க, நடக்காது, எங்கேருந்து வரப்போகுது, இந்த இவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் தமிழ்நாட்டுக்கு, அதுவும் சவுத் தமிழ்நாட்டுக்கு
தென் தமிழகத்தில் இந்த இடத்துல தூத்துக்குடியில் எப்படி வரும், இதெல்லாம் நடக்குமா, நடக்காது, அறிவிப்பாங்க, அதோட நிற்கும்னு சொன்னாங்க. தலைவர் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேகம், அந்த வேகத்தில் அங்கே பணிகள் நிறைவடைந்திருக்கு. இன்னும் சில மாதங்களில் அங்கே திரைப்படாவே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொன்னதை செய்யும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி தென் தமிழ்நாட்டுக்கு உண்டு. மினி டைடல் பூங்கா திறப்பு விழாவில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குமரி கடலில் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்து மடலில் உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கி தமிழர்களின் உலக அடையாளமாக திகழும் திருவள்ளுவருக்கு குமரி முனையில் கலைஞர் சிலை நிறுவியதை குறிப்பிட்டுள்ளார். காலத்தால் அழியாத காவியமாக நிலை பெற்றுவிட்ட திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அதற்கு பேரறிவு சிலை என பெயர் சூட்டி திராவிட மாடல் அரசு மகிழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரை இளந்தலைமுறை போற்றிடும் வகையில் பேரறிவு சிலையின் வெள்ளி விழா கன்னியாகுமரியில் டிசம்பர் 30, 31 ஆகிய நாட்களில் சிறப்போடு நடைபெறவிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய் வள்ளுவம் திகழ்கிறது என்பதன் அடையாளமாக நவீன தொழில்நுட்பத்தில் கடல் நடுவே கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை உங்களில் ஒருவனாக திறந்து வைக்க இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், கடல் நடுவே கண்ணாடி பாலம் என்பது இந்தியாவிலேயே இதுதான் முதன்முறை என்று கூறியுள்ளார். ஆழி பேரலையை எதிர்கொண்டு திருவள்ளுவர் சிலை உயர்ந்து நிற்பது போல் தமிழ்நாடும் தடைகளை தகர்ந்து முன்னேறும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சதிகாரத்தை வெல்வோம் என்றும் வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சருக்கு சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் சாலையோரத்தில் இருந்த தேநீர் கடையில் தேநீர் அருந்தினார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லலாம். 2 நாள் பயணமாக தமிழக முதல்வர் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். இன்று மதியம் வருகை தந்த அவர் இன்று மாலை 5 மணி அளவில் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார். அதன் பின்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டார். அங்கு சுமார் 210 நிர்வாகிகள் தெற்கு மாவட்டம் சார்பில் 105 பேரும், வடக்கு மாவட்ட சார்பில் 105 பேரும் கலந்து கொண்டார்கள். அவர்களிடம் எவ்வாறு மக்களிடம் தங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, எந்த மாதிரியான பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்பு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தது போல் சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளமாக இருந்தது. அதன் நடுவே மக்களின் வரவேற்பை ஏற்றவாறு சென்று கொண்டிருந்தார். அப்போது கலைஞர் வேடமணிந்த சிறுவனும் ஒருவன் மலர் கொத்து கொடுத்து முதல்வரை வரவேற்றார். வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வந்த முதல்வர் விவிடி சிக்னல் அருகே ஒரு தேநீர் கடையில் இறங்கி தேநீர் அருந்தி தேநீர் கடையில் இருந்தவர்களிடம் தூத்துக்குடி நிலவரங்களை பற்றி கேட்டறிந்தார். அதன் பின்பு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் திடீரென மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த படிப்பக வளாகத்திற்கு இறங்கி உள்ளே சென்றார். அங்கே குரூப் 1, குரூப் 2 தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவியர் அங்கே படிக்கக்கூடியது வழக்கம். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்து மாநகராட்சி சார்பில் அனைத்தும் சரியாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய மாணவர்களிடம் படிப்பதற்கு தேவையான எதுவும் குறைகள் இருந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதாக கூறியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தனியார் தங்குமிடிதில் தங்குவதற்காக செல்கிறார். நாளை காலை மீண்டும் கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கு நடுவே கட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவரின் சிலை கடந்த 2000ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த சிலை நிறுவியதன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நாளை மற்றும் நாளை மறுநாள் கன்னியாகுமரியில் கொண்டாடப்பட உள்ளன.
கடலில் உள்ள விவேகானந்தரின் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவரின் சிலையையும் இணைக்கும் வகையில் 97 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலமும் கொண்ட கண்ணாடி கூண்டு பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி கன்னியாகுமரி முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை அடுத்து திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் 3 நாட்களுக்கு பதிலாக 2 நாட்கள் நடைபெறும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த மோதலுக்கு பின் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அக்கட்சி தலைவர் அன்புமணி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பாமகவில் பேரனுக்கு பதவி வழங்குவதில் ராமதாஸ் உறுதி காட்டுவதால் பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் பகிரங்கமாக மோதல் வெடித்தது. தனது பேரன் முகுந்தனை பாமக இளைஞர் சங்க தலைவராக ராமதாஸ் அறிவித்ததற்கு பொதுக்குழு கூட்டத்திலேயே அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தனக்கென தனியாக பனையூரில் அலுவலகம் திறந்துள்ளதாக அன்புமணி அறிவித்ததும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்ததில் தவறு நடந்துவிட்டதாக ராமதாஸ் தெரிவித்ததும் அக்கட்சி தொண்டர்களிடையே குழப்பத்தை அதிகரித்தது. கூட்டம் முடிந்ததும் தொண்டர்களும் இருதரப்பாக பிரிந்து முழக்கங்களை எழுப்பினர். ராமதாஸ் அன்புமணிக்கு இடையேயான மோதல் பூதாகரமாக வெடித்த நிலையில் தைலாபுரம் சென்ற அன்புமணி ராமதாஸை சந்தித்தார். இருவரும் சுமார் 20 நிமிடங்கள் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து பாமகவின் கௌரவ தலைவர் G.K. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் போது அன்புமணியின் பக்கம் திரும்பாமலேயே ராமதாஸ் அமர்ந்திருந்தார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பேட்டியளித்த அன்புமணி ராமதாஸ் இது தங்களின் உட்கட்சி பிரச்சினை என்பதால் அதை பற்றி ஊடகங்கள் விவாதிக்க தேவையில்லை என்றார். கட்சியின் பொதுக்குழுவில் காரசாரமான விவாதங்கள் நடப்பது இயல்புதான் என்றும் அவர் கூறினார். எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்கள் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சி. இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே கட்சியை புதிய ஆண்டில் வளர்ச்சிப் பாதையில் எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து தாங்கள் விவாதித்ததாக அன்புமணி கூறினார். பாமக இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு அன்புமணி பதிலளிக்கவில்லை. ராமதாசுடனான சந்திப்புக்கு பின்னர் மீண்டும் வீட்டுக்குள் சென்ற அன்புமணி சில நிமிடங்களில் வெளியே வந்து சென்னைக்கு கிளம்பினார். இதனிடையே பேரன் முகுந்தனுக்கு கட்சியில் பதவி வழங்குவதில் ராமதாஸ் உறுதி காட்டுவதாகவும் அதனை அன்புமணி திட்டவட்டமாக எதிர்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் பெண் பேராசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை தொடர்ந்து கடந்த 27ஆம் தேதி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்ன என்ற விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மாணவிகள் மற்றும் பெண் பேராசிரியர்கள் நலனுக்காக 16 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே 140 காவலாளிகள் இருக்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை 180ஆக உயர்த்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பணிகளுக்கு குழு அமைத்து தேவையான தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து அலுவலகர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் மின் விளக்குகளை மேம்படுத்துதல், கூடுதல் பாதுகாப்பாக செயலிகள், வளாகத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை, வளாகத்தில் வரும் வெளிநபர்களை கட்டுப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. விடுதிகளில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வார்டன்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தில் 30 புதிய சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை சரி செய்யவும் முடிவு செய்துள்ளனர்.
புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு தலா 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு புத்தாண்டு முதல் அமலுக்கு வரும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. வருவாயை அதிகரிக்கும் நோக்கிலும் புதுச்சேரியை ஒட்டிய மாநிலங்களுக்கு இடையே உள்ள பெட்ரோல் டீசல் விலை வேறுபாட்டை குறைக்கவும் வாட் வரியை அதிகரிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பெட்ரோல் மீதான வாட் வரியை 2.44%, டீசல் மீதான வாட் வரியை 2.57% உயர்த்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த வரி உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் வரை அதிகரிக்க உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 26 காசுகளுக்கும் டீசல் 8 ரூபாய் 75 காசுகளுக்கும் விற்பனையாக உள்ளது. காரைக்காலில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 3 காசுகளுக்கும் டீசல் 84 ரூபாய் 31 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. அதேபோல மகாவில் பெட்ரோல் விலை 93 ரூபாய் 92 காசுகளாகவும் டீசல் 81 ரூபாய் 90 காசுகளாகவும் உயர்கிறது. ஏனாமில் பெட்ரோல் விலை 96 ரூபாய் 92 காசுகளும் டீசல் விலை 84 ரூபாய் 75 காசுகளுக்கு விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சீர்காழி சுற்று வட்டாரத்தில் வர்ணம் பூசும் பணிகளில் ஈடுபட்டு வரும் பெண்கள் பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகின்றனர். 100 அடி உயர கட்டடங்களில் கூட சர்வசாதாரணமாக தொங்கியபடி பணி செய்யும் பெண்கள் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஓட்டுநர்கள் தொடங்கி மெக்கானிக், டெலிவரி பாய் உட்பட ஆண்கள் மட்டுமே கோலோச்சி வந்த பல்வேறு பணிகளில் பெண்களும் தங்களது திறமைகளை காட்டி சாதித்து வருகின்றனர். அந்த வகையில் உயரமான கட்டிடங்கள் மீது ஏறி வர்ணம் பூசும் பணியை மயிலாடுதுறை மாவட்டம் திருப்பங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த வெண்மதி ஸ்டீஃபன் ராஜ், வில்லியனூர் கிராமத்தைச் சேர்ந்த லலிதா சசிகுமார் ஆகியோர் செய்து வருகின்றனர். இவர்கள் ஆண்களுக்கு சவால் விடும் வகையில் 10 அடி முதல் 100 அடி உயரத்திலான கட்டிடங்களில் கூட அந்தரத்தில் தொங்கியும் பணியை செவ்வனே செய்வது பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. கிராமங்களை பொறுத்தவரை விவசாய வேலை, 100 நாள் வேலை, கட்டிட வேலை போன்றவையே அதிக அளவில் இருக்கும். இவற்றில் விவசாய பணிகளில் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இல்லாததாலேயே வர்ணம் பூசும் பணியில் நாள் ஒன்றுக்கு 900 ரூபாய் வரை சம்பாதிப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். கிராமத்திலிருந்து தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். விவசாய வேலையில் வருமானம் பத்தலை. அதனால இந்த தொழிலுக்கு இதை கற்றுக்கிட்டு இந்த வேலையில் பெயிண்டிங்கை கற்றுக்கிட்டு விவசாய வேலையை விட இது அதிக வருமானம் கொடுக்குது. அதனால இந்த வேலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த வேலை பார்க்கறதுனால இந்த வருமானம் எங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குது. அதனால இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். இது 6 வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன், பெயிண்டிங் வேலையை. கொள்ளிடம் வரைக்கும், இங்கே குத்தாலம், ஆடுதுறை வரைக்கும் போயிருக்கேன் வேலை செய்ய. நாங்களும் இப்போ இங்கே மயிலாடுதுறை எல்லா ஏரியாவிலையும் நாங்களும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இல்லை, நான் சம்பளம்னு சொல்ல போனால் எனக்கு 400 ரூபா தான் சம்பளம் ஸ்டார்டிங். நாங்கள் தொடர்ந்து 7 பேர் கிட்டத்தட்ட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். வந்துக்கிட்டு போய்கிட்டு ஒரு லீவுனா போட்டுப்போம். நான் வரலன்னா இன்னொருத்தவங்க வருவாங்க, இன்னொருத்தவங்க வரலன்னா நான் வருவாங்க. அதுமாரி நாங்கள் வேலைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். 700 ரூபா, அடுத்தது இப்போ 800 ரூபா, இப்போ 900 ரூபா சம்பளம் வாங்குகிறோம். ஒரு ஜென்ஸுக்கு உள்ள சம்பளம் நாங்கள் வாங்குகிறோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்த பகுதியானாலும் இருசக்கர வாகனத்திலேயே இவர்கள் பணிக்கு சென்று வருகின்றனர். வர்ணம் பூசுவதில் கிடைக்கும் வருமானம் குடும்ப செலவுக்கு போதுமானதாக இருந்தாலும் தொழிலை மேலும் விருத்தி செய்ய அரசு தங்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்க முன்வர வேண்டும் என்பது இந்த கிராமத்து பெண்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பாகுபாடு இருப்பதாக குற்றம் சாட்டும் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களிடம் தீட்சிதர்கள் பணம் வசூலிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு நிலவுவதாக குற்றம் சாட்டும் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் தீட்சிதர்கள் பொதுமக்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளுடன் சென்ற அவர்கள் கருடாழ்வார் சன்னதி முன் விளக்கேற்றி வழிபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் ஜெமினி ராதா, கோவிலில் பொது தீட்சிதர்கள் தொடர்ந்து ஆணவ போக்கோடு நடந்து கொள்வதாகவும் அவர்கள் தங்களது போக்கை மாற்றிக்கொண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினர். இந்த கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு பல நூற்றாண்டு காலமாக உள்ளது. இந்த கோவிலில் கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்வதற்கு திடீரென்று முன்னறிவிப்பின்றி
அரசினுடைய ஆலோசனை இல்லாமல், பக்தர்களுடைய ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக பொது தீட்சை தடை விதித்தார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தீட்சர்கள் பல முறை நீதியரசர் சொல்லியும் கூட என்ன செய்கின்றார் என்றால், அந்த கனசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்வதற்கு ரூபாய் 200, 500, 1000 என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தில்லை நடராஜர் கோவிலில் இந்த தீட்சிதர்கள் பண்ணுற அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. எடுத்து கேட்டால் யாரையும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, வீண் பழி சுமத்துவாங்க. நாங்கள் பக்தர்கள் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் வந்து முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நீதி அரசர்கள்கிட்டையும் ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோளாக ஒன்று தான் வைக்கிறோம். இந்த கோவிலை வந்து முழு கட்டுப்பாட்டோட இந்த நடராஜர் கோவில் வந்து முழு கட்டுப்பாட்டோட அரசு வந்து ஏற்று நடக்கணும். இது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. தீட்சிதர்கள் பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும், தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும் எனவும் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர். இவர்கள் தீட்சிதர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் வழிபாடு செய்ததால் சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டு அங்கு பரபரப்பு காணப்பட்டது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா புதிய சாதனை படைத்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மெல்பர்னில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 474 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்பு இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 369 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் தனது மாயஜால அதிவேக பந்து வீச்சால் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை நிலைக்குலைய வைத்த பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். முதல் இன்னிங்ஸிலும் 4 விக்கெட் வீழ்த்தி இருந்த பும்ரா 4வது டெஸ்டில் இதுவரை 8 விக்கெட் வீழ்த்தியுள்ளார். இந்த தொடரில் இதுவரை 29 விக்கெட்டுகளை அறுவடை செய்துள்ள பும்ரா முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனைகளை முறியடித்துள்ளார். டிராவிஸ் ஹெட் மற்றும் மிச்சல் மார்ஷ் ஆகியோர் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் பும்ரா பந்துவீச்சில் விக்கெட்டுகளை இழந்தனர். இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக 200 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் இந்திய வீரர் என்னும் சாதனையையும் பும்ரா படைத்துள்ளார். மேலும் சர்வதேச அளவில் 4வது வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். இஸ்ரோ சாதனை முயற்சியின் அடுத்த திட்டமாக PSLV-C-60 ராக்கெட் நாளை இரவு 9:58 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன் தயாரிப்பு திட்டமாக ஸ்பேஸ் எக்ஸ் என்ற திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த சூழலில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஸ்பேஸ் டெக்ஸ் ஏ, ஸ்பேஸ் டெக்ஸ் பி என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை PSLV-C-60 ராக்கெட் சுமந்து செல்கிறது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைத்து புவி சுற்று வட்டுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. நிலவை ஆய்வு செய்யவும், ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்ப வரவும், விண்வெளி ஆய்வு நிலையம் அமைக்கவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை உதவும் என கூறப்படுகிறது. தனித்தனியாக செல்லும் 2 விண்கலன்களை விண்வெளியில் இணைய செய்வதற்காக இந்த சோதனை வெற்றி பெற்றால் இதை சாதித்த 4வது நாடாக இந்தியா திகழும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ராக்கெட் ஏவப்படுவதால் பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாதியவாதம், வகுப்புவாதம் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 100ஆண்டு பிறந்த நாள் விழா இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று நல்லக்கண்ணுவின் வாழ்த்து பாடல் மற்றும் 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் என்ற நூலையும் ஸ்டாலின் வெளியிட்டார். விழாவில் பேசும்போது அண்ணல் அம்பேத்கர் விருதை நல்லக்கண்ணுவுக்கு கலைஞர் வழங்கியதை நினைவு கூர்ந்த ஸ்டாலின் 2022இல் தகைசால் தமிழர் விருதை அவருக்கு வழங்கியது தமக்கும் கிடைத்த பெருமை என்று குறிப்பிட்டார். அண்ணல் அம்பேத்கர் விருது தொகை 1 லட்சம் ரூபாயை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விவசாய சங்கத்துக்கும் சரிபாதியாக பகிர்ந்து கொடுத்த நல்லக்கண்ணு தகைசால் தமிழர் விருது தொகை 10 லட்சம் ரூபாயுடன் 5000 ரூபாய் சேர்த்து தமிழக அரசுக்கே நிவாரண நிதியாக அளித்தவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 80வது பிறந்த நாளில் திரட்டி தரப்பட்ட 1 கோடி ரூபாயையும் காரையும் கட்சிக்கே தந்தவர் நல்லக்கண்ணு என்பதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இயக்கம் வேறு, தாம் வேறு அல்ல என்று வாழும் நல்லக்கண்ணுவுக்கு மக்கள் பணியை தவிர வேறு வேலை இல்லை என்று உயர் நீதிமன்றமே பாராட்டியதாக அவர் தெரிவித்தார். தாமிரபரணியை காக்க அவர் நடத்தின போராட்டம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை என்பது வீட்டு வேலையாக அமைகிறது.
ஆனால் இந்த மனிதருக்கு எந்த நேரமும் பொதுமக்களை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்காக உழைப்பதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு. திராவிட இயக்கம் உருவாகாமல் இருந்தால் தாம் கம்யூனிஸ்ட் கட்சியில்தான் இருந்திருப்பேன் என்று கலைஞர் சொன்னதை நினைவு கூர்ந்த ஸ்டாலின், ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் திரு நல்லக்கண்ணுவுக்கு 100ஆண்டு விழா பரிசாக அமையும் என்று குறிப்பிட்டார். சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய 100ஆண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும். திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் இடையிலான நட்பு தேர்தல் அரசியலை தாண்டிய கொள்கை நட்பு என்று ஸ்டாலின் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.